நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ் இருக்கக்கூடிய ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பார்த்தோன்னா, மின்சாரம் தயாரிக்கும் இடத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் தான் பார்க்க போறோம். அதாவது மின்சாரத்துறையில இருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து இருக்குதுன்னா பெல் நிறுவனத்துல இருந்து இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி 8/6/2026 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அனௌன்ஸ் பண்ண பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 100+ காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ண பண்ணிருக்காங்க. இதோடைய மற்ற டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்மளுடைய டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா naveen812244@gmail.com அல்லது naveen99650@gmail.com அல்லது naveen73585@gmail.com இந்த 3 மெயில் ஐடியும் இப்ப தெரியல உங்களுக்கு வரும். சோ இது இப்பவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 3 மெயில் ஐடியும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். சரி, வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது மின்சாரம் தயாரிக்கும் இடத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷனுடைய வெப்சைட் தான் திரையில பார்த்துட்டு இருக்கீங்க. அதாவது பெல் நிறுவனம், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இருந்து தான் இந்த நோட்டிபிகேஷன் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சோ 8/6/2026 வரைக்கும் பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இந்த கிளிக் ஹியர் டு அப்படின்னு சொல்லிட்டு இது கிளிக் பண்ணீங்கன்னா எப்படி உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும். சோ இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறதா அபிஷியல் நோட்டிபிகேஷன். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்ல இருந்து 20/5/2026 தான் இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சோ இந்த போஸ்டிங்ஸ்ல எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ரிலேட்டட்ல டெல்லி, பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் ஸ்டேட்ஸ்க்கு எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா போஸ்ட் ஃபீல்ட் ஆபரேஷன் இன்ஜினியருக்கு 25 காலி பணியிடங்களும், போஸ்ட் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் 1க்கு 31 காலி பணியிடங்களும் கொடுத்திருக்காங்க. சோ வேரியஸ் ஸ்டேட்டுக்கு கொடுத்திருக்காங்க. அதுல பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், டெல்லி ஸ்டேட்ஸ்க்கு எல்லாம் கொடுத்திருக்காங்க. இதற்கான கல்வி தகுதி இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேம் அதேதான் இந்த ப்ராஜெக்ட் இன்ஜினியர் 1க்கும் கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு போஸ்ட் குவாலிபிகேஷன் பிளஸ் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், இதுல 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இதுல இயர் கேட்டகரிக்கு 11, ஓபிசிக்கு 6, எக்கனாமிக் வீக் பர்சனுக்கு 2, எஸ்சிக்கு 4, எஸ்டிக்கு 2. இது ப்ராஜெக்ட் இன்ஜினியர் 1க்கு இயர் கேட்டகரிக்கு 12, ஓபிசிக்கு 9, எக்கனாமிக் வீக் பர்சனுக்கு 3, எஸ்சிக்கு 5, எஸ்டிக்கு 2. ஒட்டுமொத்தம் 32 காலிப்படங்களும் இதுக்கு பாத்தீங்கன்னா 40 கொடுத்திருக்காங்க. சோ ஏஜ் லிமிட் பொறுத்து பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்ட் ஆபரேஷன் இன்ஜினியருக்கு அப் டு 40 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ப்ராஜெக்ட் இன்ஜினியர் 1க்கு அப் டு 32 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். சோ இதுதான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இப்ப நீங்க எம்இ, எம்டெக், பிஇ, பிடெக் இந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம். அதுல எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். இதை தவிர்த்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், ஐடி டிபார்ட்மெண்ட், மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்சிஏ முடிச்சவங்களும் சரி விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. சோ பாஸ்ட் கிளாஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஜெனரல், ஓபிசி, எக்கனாமிக் வீக் பர்சன், எஸ்சி, எஸ்டி, மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. சோ ஃபீல்ட் ஆபரேஷன் இன்ஜினியர் பொறுத்த வரைக்கும் அப் டு 40 வயசு இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். ப்ராஜெக்ட் இன்ஜினியர் 1க்கு அப் டு 32 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஏஜ் ரிலாக்சேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஓபிசி, 5 இயர்ஸ் எஸ்சி, எஸ்சி, மாற்றுத்திறனாளிக்கு 10 இயர்ஸ். இதை தவிர்த்து 40% இடஒதுக்கீடும் கொடுக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. சோ மந்த்லி சேலரி பாத்தீங்கன்னா ஃபீல்ட் ஆபரேஷன் இன்ஜினியருக்கு 60,000 சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் இன்ஜினியர் 1க்கு பாத்தீங்கன்னா 40,000. அதே மாதிரி எவ்ரி இயருக்கு 5,000 ப்ராஜெக்ட் இன்ஜினியர் 1க்கு. அதே மாதிரி ஃபீல்ட் ஆபரேஷனுக்கு சேம் அதே சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து கன்சல்டேட் அமௌண்ட் இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஃபீல்ட் ஆபரேஷன் இன்ஜினியர் எக்ஸ்பென்ஸ் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கும் சொல்லியிருக்காங்க. செலக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வாக் இன் இன்டர்வியூ அடிப்படையில மட்டும்தான்
எடுக்க போறதா வந்துட்டு சொல்லிருக்காங்க. இன்ட்ரெஸ்டா இருக்கவங்க டெல்லி, பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் போயிட்டு நீங்க இன்டர்வியூ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சோ இதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க விண்ணப்பிக்கிறதுக்கு இங்க கிளிக்கர் வந்துட்டு டூன்னு வந்து கொடுத்துருக்காங்க. இல்ல பண்ண ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஓபன் பண்றதுக்கு கூகுள்ல போயிட்டு இந்த ஸ்கேன் பண்ணீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஓபன் ஆயிடும். சோ இது வந்து ஃபீல்டு ஆபரேஷன் போஸ்டுக்கான ஸ்கேனர். இது வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியர் 1க்கான ஸ்கேனர். அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் வந்துட்டு ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறதுக்கான டீடைல்ஸ் ஒன் பை இருக்குது. ஸோ உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, எல்லா டாக்குமெண்ட் டீடைல்ஸ், ஸோ இமெயில் ஐடி, ஸோ இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட், அதுக்கப்புறம் இன்டர்வியூ எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. 85% ரிட்டன் டெஸ்ட்டும் 15% வந்துட்டு மார்க்கும் ஒட்டுமொத்தமாக 100% பேஸ் பண்ணி எடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. 20/5/2026 முதல் 8/6/2026 வரைக்கும் வந்துட்டு விண்ணப்பிக்கலாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்து வச்சுக்கணும்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட், பர்த் சர்டிபிகேட், ஆல் டாக்குமெண்ட்டுடைய சர்டிபிகேட், இன்ஜினியரிங் முடிச்சது, போஸ்ட் குவாலிபிகேஷன் முடிச்சது அதுக்கான சர்டிபிகேட், ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட், கன்சல்டேட்டிவ் மார்க் ஷீட், அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி மார்க் ஷீட், ஓபிசி சர்டிபிகேட், எக்கனாமிக் வீக் பர்சன் சர்டிபிகேட், பேக்வர்ட் கிளாஸ் சர்டிபிகேட், இது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. போஸ்ட் குவாலிபிகேஷன் அதோட சர்டிபிகேட், எக்ஸ்பென்ஸ் இருந்துச்சுன்னா அதோட சர்டிபிகேட், ஸோ இது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் முடிச்சிருந்தாலும் சரி அதோட சர்டிபிகேட், ஆன்லைன்ல வந்து ஃபீஸ் பேமெண்ட் பண்ணதுக்கான எஸ்பிஐ ரிசிப்டோட டாக்குமெண்ட், ஸோ இது எல்லாமே எடுத்துக்கோங்க. ஸோ ஃபீஸ் பேமெண்ட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் விண்ணப்பிக்க முடியும். ஃபீல்டு இன்ஜினியருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 450 பிளஸ் 18% ஜிஎஸ்டி. ப்ராஜெக்ட் இன்ஜினியர் 1க்கு வந்துட்டு 400 பிளஸ் 18% ஜிஎஸ்டி. இதுல எக்ஸப்ஷன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள், எஸ்சி எஸ்டி கேட்டகரிகளுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபீஸ் கிடையாதுன்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் வந்து ப்ரைவேட்டா வந்து சேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம கமெண்ட் பாக்ஸ் சைடுக்கு ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு திரையில வந்துட்டு 3 மெயில் ஐடி ரிஃப்ளெக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் மெயில் ஐடி naveen812244@gmail.com, இரண்டாவது மெயில் ஐடி naveen99650@gmail.com, மூன்றாவது மெயில் ஐடி naveen73585@gmail.com. இந்த 3 மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் கொடுத்துருக்கோம். உங்களோட கொரிஸ் கிட்ட நீங்க கேட்கலாம். ஒன்லி பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ்க்கு மட்டும் கேட்டா மட்டும்தான் இதுக்கான ரெஸ்பான்ஸ் வரும். ரெஸ்யூம் கிரியேஷன் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு நமது சேனல் மூலியமாக ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ அது மூலியமா நீங்க எல்லா அப்டேட்டுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.